ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய டே இன் மை லைஃப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரௌனியோட ரெசிபியுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரௌனி வந்து 1/2 kgக்கான ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்த மோடர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டார்க் காம்பவுண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 150 கிராம் ஆஃப் டார்க் சாக்லேட், 100 கிராம் ஆஃப் பட்டர். இது ரெண்டுமே வந்து ஓடிஜியில் வந்து நான் ஒரு 4 மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெல்ட் பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். கஸ்டமர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வேணும், கப் கேக் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் எனக்கு 12 பீஸ் வேணும், எனக்கு வந்து 200 சம்திங்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி கப் கேக்கில் வந்து மோல்டு இல்லை அப்படிங்கிறனால டீ கப்பில் ஆல்ரெடி நான் பேக் பண்ணது தான் அந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது, சாக்லேட் கலர்ஸ். ஓகேவா? ஸோ அதிலேயே வந்து நான் கப் கேக் மோல்டு மாதிரி யூஸ் பண்ணி நான் உள்ளே வந்து 12 பீஸ் வந்து கப் கேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு பேட்டருமே வந்து 1/4 கிலோ வந்து இந்த இதுக்கு சரியாக போயிடுச்சு. மிச்சம் ஒரு 1/4 கிலோ வந்து நான் தனியாக பேக் பண்ணியிருந்தேன் அது வீட்டுக்காக. அப்புறமா சுகர் வந்து 150 கிராம் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மைதா வந்து 100 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கொக்கோ பவுடர், எக்கு வந்து 2 எக்கு, 1/4 கிலோவுக்கு 1 எக்கு அப்படிங்கிற மாதிரி 1/2 kgக்கு 2 எக்கு மட்டும் எடுத்துருக்கேன். ப்ரௌனிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம தேவையான சுகர் அப்புறம் மைதா எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட 2 எக்கு, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1.5 மூடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ அப்படின்னா 3/4 மூடி, 1/2 kgக்கு வந்து நான் 1.5 மூடி அந்த கணக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ண சுகர் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா அந்த சுகர் வந்து நல்லா அந்த முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா மாவு, கொக்கோ பவுடர் இது ரெண்டையுமே வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கப்லேயுமே வந்து நான் தனித்தனியாக மெஷர் பண்ணி பேட்டர் ஊற்றிக்க போகிறேன். என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா, நான் ஒவ்வொரு கப்லேயுமே வந்து 20 கிராம்ஸ் ஆஃப் நான் வந்து பேட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம 1/4 kg வந்து 250 கொடுக்குறோம், 250 கிராம் 250 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில். ஸோ 20 கிராம் வந்து நான் 20 rupees அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஒன்று போல் நார்மலாக நம்ம எல்லா பக்கமும் ஈவன் பண்ணிவிட்டு திரும்ப நான் 180 டிகிரியில் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் அதே 180 டிகிரியில் 30 நிமிஷத்துக்கு வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கிடச்சிருந்தது. அதில் வந்து நான் கப்புக்கு வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக ஒரு 200 கிராம்ஸு நம்ம எக்ஸ்ட்ராவே தான் ஊற்றணும். 20 கிராம்ஸ்னால் 22, 23, 24, 25க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ அதிலே வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் தான் கூட இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற 250 கிராம்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி டின்னில் ஊற்றிட்டேன். ஸோ இது வீட்டுக்காக பேக் பண்ணது. இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து அவங்களுக்கு 12 பீஸ் ஆஃப் கப் கேக்கில் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ், கப் கேக்ஸ், அப்புறமா வந்து பர்த்டேக்கான கேக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து பாக்ஸில் பேக் பண்ணி ஈவினிங் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பக்கத்தில் அப்படின்னா நம்மளே வந்து டெலிவரி பண்ணிடலாம். கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கொரியர் போட்டு விட்டுடலாம், இல்லை அப்படின்னா பஸ்ஸில் கூட கொடுத்து விட்டுடலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஏரியா தான் அப்படிங்கிறனால நான் அவங்களுக்கு நேரில் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த 1/4 கிலோ ப்ரௌனியுமே ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபட்ஜியாக நல்லா க்ரிங்கிள் டாப்போட சூப்பராகவே வந்துருந்துச்சு.
மேரேஜுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சிஸ்லிங் ப்ரௌனிலாம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நல்லா ஹீட்டாக இருக்கும். ப்ரௌனி மேலே ஐஸ்கிரீம் வச்சு அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. எனக்குமே அந்த மாதிரி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நான் மேரேஜ்க்கு அப்புறமும் நான் வந்து சாப்பிட்டதில்ல ப்ரௌனி. நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரௌனியே சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரௌனிக்கு வந்து ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட்லேயே வந்து இப்போ அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு உள்ள ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லஞ்ச் டவல் இந்த மாதிரி கையில் துவைக்கிற துணியெல்லாம் துவைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மிஷினில் போட்ட துணியை வந்து ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயில் பட்டால் போதும், டக்குன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் துவைச்ச துணியை காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை காய போட்டாச்சு. அப்புறமா ஈவினிங் டைமில் வந்து ஒரு சின்ன கொய்யாப்பழம் இருந்தது, அதை எடுத்து சின்ன ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டாச்சு. ஸோ அப்புறமா வந்து ஆன்லைனில் இருந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம வைக்கிற பாக்ஸை விட இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வைக்கும்போது உள்ளே வந்து ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரேக்கு கீழே வந்து தண்ணி எல்லாமே வந்து இறங்கிடுது. ஸோ நமக்கு காய்கறியுமே கூட கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீட்பேக் பார்த்துருந்தேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன்.